ஹாய் கைஸ், வெல்கம் டு தேர்ட் வீக் ஆஃப் நான் விரால் மீன் வளர்க்க போகிறேன். ஸோ இந்த வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணி அழுக்காக இருக்கிறதுனால இந்த தண்ணி எல்லாம் வந்து பைப் போட்டு எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு புது தண்ணி விட போகிறோம். இதான் வந்து இந்த வீக்கோட பிளானு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பைப் போட்டு தண்ணியெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது எப்படியும் வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது எல்லாமே எடுத்துகிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். ஃபிஷ் வந்து கொஞ்சம் தண்ணியில் இருக்குது. ஸோ அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன். செம்மையாக இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வந்து க்ரோ ஆகிருக்கு. நம்ம வாங்கினதை விட கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருந்தது. அப்புறம் எல்லா ஃபிஷ்ஷும் வந்து செம்மையாக ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்ததுங்க. ஸோ அதுவும் நம்ம வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அப்புறம் நானே ஒரு மீன் வந்து கஷ்டப்பட்டு கையில் பிடிச்சேன், உங்களுக்கு கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருந்தது. பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் இந்த மீனையும் பிடிச்சேன். ஸோ இந்த மீன் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ தண்ணியில் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் பைப்பில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி விடும்போது இவருக்கு மேலே ஷவர் மாதிரி கொட்டுறதுனால ஜாலியாக விளாண்டுருக்காங்க பாருங்கள். இதில் வேறு ஜம்ப் பண்ணி வேறு விளாட்றானுங்க. ஸோ எப்படியும் இது ஃபில் ஆகிறதுக்கு வந்து ஒரு 3 hours கிட்ட ஆகும். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இது அப்படியே பைப்பில் தண்ணி ஆன் பண்ணிவிட்டு மேலே அந்த ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 hours கழித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஜாலியாக விளாண்டுக்கிறாங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு 4th வீக்கில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.